சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த குடும்ப இணைவு ஸ்பான்சர் அல்லது அகதி அரசியல் தஞ்சம் கோரி போக இருக்கிறவங்க, ஏற்கனவே போயிட்டு குடும்பங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் குயிக் பண்ணி உங்களோட வேலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முன்னேற்றம். என்னென்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தில் சில வேளை ஆட்சி மாற்றத்தில் இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பங்கு எடுக்கும். என்ன, அங்கே இருக்கிற வலதுசாரி கட்சி வந்து 2050 1 கோடி மக்கள் தொகையோடு சுவிட்சர்லாந்து இருக்கணும். அந்த நாட்டோட வளங்களுக்கு ஏற்ப, அங்கே கிடைப்பவர்களுக்கு ஏற்ப 1 கோடி மக்கள் தான் அதுக்கு அளவான ஆக்கள். ஆனால் இதில் என்ன பிரச்சனை, இவன் என்னடா புது கதையை சொல்லலான்னு சொன்னால், வெளிநாட்டவர்களை நிப்பாட்டணும். எப்போ நிப்பாட்டணும்னு சொன்னால் 1 கோடி வரைக்குள்ள இல்லை, 9.5 மில்லியன் 95 லட்சம் வரைக்குள்ள அவங்கள நிப்பாட்டிடணும். அதுக்கு பிறகு வெளிநாட்டவர்கள் எடுக்கவும் கூடாது. குடும்ப இணைவு முக்கியமாக ஸ்பான்சரில் வந்து இங்கே வந்து அகதி அந்தஸ்துக்கு ஒரு இருக்கிறவங்க அவங்க ஒரு நிலையை அடைஞ்ச பிறகு அவங்கள குடும்பத்தை கூப்பிட்றதுக்கு விண்ணப்பிக்கும் போது அவங்களையெல்லாம் நிப்பாட்டணும். இது பெரிய ஒரு இலக்கம். என்னண்டா அது ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்க பிரச்சனை. அந்த நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றை அரசாங்கம் செய்யாமல் வெளிநாட்டிலேருந்து வரவனுக்கு கிடக்கிறவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா அவன் என்ன செய்வான், தாங்க மாட்டான். அது வெளிநாட்டிலேருந்து வரவங்க சும்மா இருக்கிறது இங்கே வந்து தங்கட புத்தியில் காட்டினா அவங்களுக்கு அது கோபம் இருந்தான். இதை யாரை முன்னிக்கிறேன்னு சொன்னால் இந்த பீப்புள்ஸ் பார்ட்டின்னு சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டின்றவங்க வந்து முன்னிக்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னால் இது வந்து அரசியலில் பெரிய ஒரு தாக்கத்தையும் கொண்டது. இவங்க முன்வைக்கிறது இப்போ கிட்டத்தட்ட 60% மேலே சுவிஸில் இருக்க மக்களில் 60% மேலே வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போ எதிர்வரும் காலங்களில் இந்த ஆதரவு கூடும்போது ஆட்சி மாற்றத்தில் இது முக்கிய பங்கு வகிச்சுன்னு சொன்னால், இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் 95 லட்சம் மக்கள் வந்த கையோட இந்த குடியிருப்பை, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து புலம்பெயர் வந்து அரசியல் தஞ்சம் கோர்றவங்களை நிப்பாட்டிடுவாங்க. அப்படி நிப்பாட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் குடும்ப இணைவு ஸ்பான்சர் ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க குடும்பங்களை கூப்பிட இல்லாமல் எல்லாம் செய்துட்டாங்கன்னு சொன்னால் அது பாரிய ஒரு மனித உரிமை மீறலாக இருக்குமென்னு சொல்லித்தான் எதிர்த்தரப்புலான்னு சொல்கிறாங்க. அதை விட எதிர்த்தரப்பில் முன்வைக்கிற விடயம்னு சொன்னால், இந்த வெளிநாட்டவர்கள் பொருளாதார வளர்ச்சியில் வந்து சுவிஸில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அவங்களே நிப்பாட்டணும்னு வெளிக்கிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு அது பாதிப்பை உண்டாக்கும்னு சொல்லி. ஆனால் இல்லை, எது என்னவா இருந்தாலும் சுவிஸ் மக்கள் முன்னுரிமை. அந்த நாட்டுக்கு ஏற்ற வளத்துக்கு ஏற்ப 1 கோடி தான் அளவு. ஸோ 2050 நாங்கள் அதை மட்டும் கொண்டு வரணும். ஸோ 9.5 மில்லியன் வரும்போது வெளிநாட்டவர் என்ற கொள்கையை வந்து நாங்கள் கைவிட்டுறணும். இதால் யூரோப் ஒன்றியத்தோடு செய்த ஒப்பந்தமும் சில வேளை அங்கே முருகலை வரலாம். அதைத்தான் இந்த எதிர்வினை தெரிவிக்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி சுவிஸுக்கு போயிருக்கிறவங்க, அங்கே போயிட்டு குடும்பங்களை கூப்பிட இருக்கிறவங்க, அகதியார் மற்றும் அரசியல் தஞ்சம் கூற இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விளங்கும் நினைக்கிறேன். கையோட ஷேர் பண்ணி விடுங்க.